ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்க போகிறோம். துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும், பாசிப்பருப்பு 25 கிராமும் ஒரு 25 கிராம் துவரம் பருப்பு எடுத்து ரெண்டும் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து சீக்கிரமாக, நான் எப்போயுமே குக்கரில் வைக்க மாட்டேன், சட்டியில் தான் வைப்பேன். பருப்பு சீக்கிரம் வேகணும்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கணும். நிறைய ஊற்றிட்டேன். இந்த நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் சென்று பார்த்தோம்னா நல்லா பருப்பு கடைஞ்சது மாதிரி, மத்தில் கடைஞ்சது மாதிரி நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். சாம்பாருக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் உரிச்சா கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு நறுக்கி வச்சிட்டேன். வெங்காயத்தை தக்காளி நறுக்கி வச்சிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு சின்னதாக 1/2 நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம். புளி போட்டாலே கொஞ்சம் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். உடனே திடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு புளி போடலேண்டா எனக்கு சாம்பார் வச்சா கெட்டு போயிடும். அதுக்காக தான் நான் புளி போட்டுக்கிறேன். ஊறட்டும். இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பருப்பு வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் 20 நிமிஷம் சொன்னேன், ஆனால் 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்போ தான் கொஞ்சம் கடையவே தேவையில்லை, ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். நம்ம ஈஸியாக சாம்பார் வைக்கலாங்க, சிம்பிளாக, ரொம்ப நேரம் லேட் ஆகாமல். இப்படி பருப்பை வேக வச்சுட்டு நம்ம எல்லாம் எடுத்து நறுக்கி வச்சிட்டோம்னா ஒரு அடுப்பில் பருப்பு இருந்தாலும் இன்னொரு அடுப்பில் தாளித்து விட்டு அது இது ஒன்றா வச்சோம்னா 20 நிமிஷத்தில் சாம்பார் வச்சு முடிச்சிடலாம். பருப்பு வச்சு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகுது. நல்லா அங்கே பாருங்கள், மட்டி வச்சு கடைஞ்ச மாதிரி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ வாங்க தாளிச்சுக்கலாம். நான் சாம்பாருக்கு என்ன காய் எடுத்துன்னா உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இன்னும் கட் பண்ணலை. இப்போ வாங்க தாளிச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிக்க ஆயில் நல்லா காயட்டும். இந்த அடுப்பில் பருப்பு வச்சுருக்கேன். இதில் காய் வதக்கி நல்லா கொட்டிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 சீரகம் போட்டுக்கலாம். இப்போ அறுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை, பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம் வாசனை. வெங்காயம் வதங்கி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். இதில் தக்காளி வெங்காயம் வதங்கிருக்கு. இப்போ பருப்புக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடி பிடிக்குது. நான் கடையில மட்டு வச்சு அது நல்லா கடைஞ்சது மாதிரி ஆயிடுச்சு. சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சட்டி சாம்பார் தூள் தான் போடுறேன். இதில் ஒரு பாக்கெட் போட்டால் சரியாக வரும். இது ஒரு பக்கம் அதெல்லாம் வதக்க வரைக்கும் பொரிஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும் சாம்பார் வைக்க. நல்லா கிண்டியாச்சு பொரியட்டும். நேரம் ஆகிட்டா நான் அவசரத்துக்கு கொடுக்க ஒரு சட்டியில் பருப்பு ஒரு சட்டியில் வதக்கி காய் வச்சுருவேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அறுத்து வச்ச முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், பாருங்கள், அவரைக்காய், உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம்.
எதனால உப்பு போட்டுக்கலாம், அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம், அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து பருப்பில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். சாம்பார் கொதிக்கட்டும். புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் எல்லாமே போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிஞ்சிருச்சு. பாருங்கள், காயில் நல்லா வெந்துருச்சு. நல்லா சாம்பார் நல்ல மணமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக நான் வச்ச மாதிரி வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாய்.